أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாணவர் மேடை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக தமிழகத்திலிருந்து பல ஊர்களில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிவை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காகவும் மக்கள் மார்க்க கல்வியை ஆர்வமாக படிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய மாணவர்களை முதலில் நாம் அறிமுகப்படுத்தி விடுவோம். அஷம்ஸ் அணியினர். என் பேர் முகமது கபீர், என் ஊர் கரூர். என் பேர் சஃபீக், என் ஊர் கரூர். என் பேர் ஹாரிஸ் அகமத், என் ஊர் கரூர். என் பேர் சாக்கிருல்லா, என் ஊர் கரூர். அடுத்த தக்வீர் அணியினர். சுபேர், நெல்லை மாவட்டம். அப்துல்லா, நெல்லை மாவட்டம். அப்துல் ரஹீம், நெல்லை மாவட்டம். முகமது சித்திக், நெல்லை மாவட்டம். அடுத்து அத்தாரிக் அணியினர். சல்மான், கோம்பை தோட்டம், திருப்பூர். ரில்வான் அஹ்மத், திருப்பூர் கோம்பை தோட்டம். என்னுடைய பெயர் அபூ ஹுரைரா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கிளை. என்னுடைய பேர் அஃபீல் அகமது, திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் கிளை. அடுத்து அர் ரஹ்மான் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பெயர் சாபிக், புளியங்குடி, தென்காசி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது அஸ்கர், தென்காசி மாவட்டம் புளியங்குடி மேற்கு கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முகமது இசாக், புளியங்குடி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் எம் அப்துல் ஹமீத், புளியங்குடி, தென்காசி மாவட்டம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோமா? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாமா? ஒவ்வொரு சுற்றும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 10 சுற்றுக்குள்ள போயிடலாம். மாணவர் மேடையின் முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல். கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. சத்தியங்களை முறித்தால் அதற்கான பரிகாரமாக எத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும்? உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 30 வினாடி நேரம் தருவாங்க. அதுக்குள்ள ஆலோசனை செய்து 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் என்னன்றதை கரெக்டா சொல்லணும். 10 ஏழைகள், 15 ஏழைகள், 9 ஏழைகள், 11 ஏழைகள். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 10 ஏழைகள் என்ற பதிலை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இது தவறாக இருந்தது என்று சொன்னால் அடுத்த டீமுக்கு அந்த வாய்ப்பு போயிடும். சரியா இருந்ததுன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? இது ஆப்ஷன் மாத்தலாமா? பி ஆப்ஷன். ஏ இல்ல பி ஆப்ஷன் சொல்லுங்க. இல்ல, அவங்களுக்கு தான் மாத்த முடியும். ஏ பி எல்லாம் மாத்த மாட்டோம். ஒரு தடவை தான் வழி. அப்ப ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷனை கொடுத்துருவோமா? சரி. கம்ப்யூட்டர் ஜி, 10 ஏழைகள் என்பது சரியான பதில். அதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 5வது அத்தியாயத்துடைய 89வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அஷம்ஸ் அணியினர் 50 மதிப்பெண்களை இதன் மூலமாக பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாகனத்தில் மெஹராஜ் பயணம் சென்றார்கள்? ஏ புராக் என்ற வாகனம், பி புராத் என்ற வாகனம், சி புராயி என்ற வாகனம், டி புராக்கு என்ற வாகனம். உங்களுக்கு 30 வினாடிகள் தரப்படுகிறது. ஆப்ஷன் ஏ புராக். ஆப்ஷன் ஏ புராக். புராக் என்ற வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் சென்றதாக சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? தப்பா இருந்ததுன்னா மார்க் போயிடும். பரவாயில்லையா? சரி, கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடை புராக் என்ற வாகனம். சரியான பதிலை சொல்லி அத்தக்வீர் அணியினர் 50 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரில 3207வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. இறந்தவரை அல்லாஹ் எவ்வாறு எழுப்புவான் என்பதை அறிவதற்காக எத்தனை பறவைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் அறுத்து அதனை பிரித்து வைத்தார்?
ஏ 3 பறவைகள், பி 5 பறவைகள், சி 4 பறவைகள், டி 2 பறவைகள். உங்களுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ 3 பறவைகள். ஆப்ஷன் ஏ 3 பறவைகள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. பதில் தவறான பதிலாக இருக்கிறதுனால இந்த கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு மாற்றப்படுகிறது. உங்களுக்கு 15 வினாடிகள் நேரம் கொடுப்பாங்க. அதற்குள் சரியான பதிலை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும். உங்களுடைய பதிலை சொல்லுங்க. 4 பறவைகள். 4 பறவைகள். அப்படி கெஸ் பண்ணி சொல்றீங்களா, கரெக்டா சொல்றீங்களா, படிச்சிருக்கீங்களா? சரி, 4 பறவைகள் என்ற பதிலை அர்-ரஹ்மான் அணியினர் சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடையை சொன்னதனால் கூடுதலான 50 மதிப்பெண்களை அர்-ரஹ்மான் அணியினர் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 260வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. பருவமடையாதவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது எத்தனை வேளைகளில் அனுமதி கேட்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 3 வேளை, ஆப்ஷன் பி 2 வேளை, ஆப்ஷன் சி 1 வேளை, ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் ஏ 3 வேளை. ஆப்ஷன் ஏ 3 வேளை. பதில் தப்பா இருந்தா அடுத்த டீமுக்கு போயிடும். என்ன பண்ணுவோம்? எல்லாம் உறுதியா சொன்ன மாதிரி தெரியுது. கரெக்டா தெரியுதா? 3 வேளைன்றது உறுதியா சொல்றீங்க. அடுத்த டீமுக்கு போனாலும் பரவாயில்லையா? போகாதுன்ற நம்பிக்கையில் இருக்கீங்களா? சரி, கம்ப்யூட்டர் ஜி 3 வேளை என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி அர்-ரஹ்மான் அணியினர் 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். முதல் சுற்று நிறைவடையக்கூடிய நேரத்திலே அர்-ரஹ்மான் அணியினர் மட்டும் கூடுதலான மதிப்பெண்களை பெற்று முன்னிலையில் இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் திருமறை குர்ஆனுடைய 24வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து 2வது சுற்று போயிருவோமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையின் 2வது சுற்று ஆரம்பமாகிறது. விடுபட்டதை கண்டுபிடி. இந்த விடுபட்டதை கண்டுபிடியில முதல் கேள்வி அர்-ரஹ்மான் அணியினருக்கு. வானிலிருந்து இறக்கப்பட்ட டேஷ் வானவர்களை கொண்டு உங்கள் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு போதாதா என்று இறை நம்பிக்கையாளர்களிடம் நீ கூறியதை நினைத்து பார்ப்பீராக. அதுல டேஷ்ல என்ன வரும்ன்றத கரெக்டா சொன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். அருளை. 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 அருளை என்று நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க. வானிலிருந்து இறக்கப்பட்ட அருளை வானவர்களை அப்படின்னு வருமா? வரல. அப்போ தவறான பதிலா இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனு அடுத்த டீமுக்கு போகுது. வானிலிருந்து இறக்கப்பட்ட உங்களுக்கு வாய்ப்பு வருது. உங்களுக்கு ஒரு 15 வினாடிகள் தருவாங்க. அதுக்குள்ள நீங்க பதில சொல்லிடணும். வராதா? சரி, ஓகே, பதில் சொல்லுங்க பாப்போம். பதில் 3000 வானவர்கள். 3000 வானவர்கள். 3000 வானவர்களை என்ற சரியான பதிலை சொல்லி 50 கூடுதல் மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 124வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை டேஷ் என்று கருதாதீர்கள், மாறாக தமது இறைவனிடம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றனர், உணவளிக்கப்படுகின்றனர். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 30 வினாடிகள் இருக்கிறது. பதில் இறந்தவர்கள். இறந்தவர்கள் என்று கருதாதீர்கள் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. இது தவறாக இருந்ததுனாக்கா போன முறை மாதிரி மார்க் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும். பரவாயில்ல, பரவாயில்ல, தைரியமா இருக்கீங்க.
சரியான பதில சொன்ன நம்பிக்கையில இருக்கீங்க. பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, இறந்தோர் என்று கருதாதீர்கள் என்ற சரியான விடையை சொல்லி அத்தாரிக் அணியினர் 100 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 169வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. தயாரா இருக்கீங்களா? என்ன கேள்வி வரும் தெரியல, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு உயிரும் டேஷ் சுவைக்கக்கூடியதே, மறுமை நாளில் தான் உங்களது கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். மறுமை நாளில் தான் உங்களது கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். என்ன? மரணத்தை. மரணத்தை. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. எப்படி கரெக்டா சொல்லியிருக்கீங்களா? கெஸ் பண்ணி சொல்றீங்களா? எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. மரணத்தைன்றதை எப்படி கரெக்டா சொல்றீங்க? படிச்சிருக்கீங்க, குர்ஆன்ல படிச்சீங்க மாஸ்டர்லா. சரி, மரணத்தை என்ற பதிலை அத்தக்வீர் அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடையை சொன்னதற்காக 100 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 3 185வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. தயாரா இருக்கீங்களா? கேள்வி கேட்டுருவோமா? வாங்க, கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளேல வர கேள்வியை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், டேஷ் மற்றும் ஈமான் இவை 2 முற்றிலும் இணைக்கப்பட்டவை ஆகும். அவ்விரண்டில் ஒன்று உயர்த்தப்பட்டு விட்டால் மற்றதும் உயர்ந்துவிடும். என்ன? டேஷ் மற்றும் ஈமான் இவை 2ம் முற்றிலும் இணைக்கப்பட்டது. இஸ்லாம் மற்றும் ஈமான் இவை 2 முற்றிலும் இணைக்கப்பட்டது அப்படி சொல்றீங்க. தவறான பதில். அடுத்த டீமுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவோமா? ஓகே, அத்தக்வீர் அணியினருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், டேஷ் மற்றும் ஈமான். உங்களுக்கு 15 வினாடிகள் தான், அதுக்குள்ள நீங்க பதில சொல்லணும். அப்படி இல்லைன்னா அடுத்த அணிக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். பசங்க மஷரா பண்றாங்க. தொழுகை. தொழுகை மற்றும் ஈமான் தவறான பதில். அடுத்த அணிக்கு இந்த வாய்ப்பு வருகிறது. பதில் தக்வா என்ற இறையச்சம். தக்வா என்ற இறையச்சம். அவங்க என்ன சொன்னாங்க? ஈமான் சொன்னாங்க, இஸ்லாம் சொன்னாங்க. சரி, உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வருகிறது. உங்களுக்கு ஒரு 10 வினாடி தரப்படும். இறை நம்பிக்கை. அனைவருமே தவறான பதில சொல்லிருக்கிறீங்க. வெட்கம் மற்றும் ஈமான் இவை 2ம் முற்றிலும் இணைக்கப்பட்டவையாகும். அவ்விரண்டில் ஒன்று உயர்த்தப்பட்டு விட்டால் மற்றதும் உயர்ந்துவிடும். ஹாக்கிம்ல 56வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வெட்கம் இல்லைன்னா விரும்பியதை செய்து கொள்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. வெட்கம் ஈமான் 2ம் இணைக்கப்பட்டது. ஓகேவா? விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையுடைய 3வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. பதிலும் எழுத்தும் கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை நாம் சொன்னோம் என்று சொன்னால் நமக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு நம்முடைய கூட்டு முயற்சியாக அதில் உள்ள எழுத்துக்களை நாம் அளிக்கணும் என்று சொன்னால் கூடுதலாக இன்னும் 50 மதிப்பெண்கள். இந்த சுற்றுல 100 மதிப்பெண்களை ஒவ்வொரு அணியினரும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. ஈசா நபியின் தாயார் பெயர் என்ன? ஏ ஆசியா, பி மரியம், சி ஆயிஷா, டி ஜைனப். மரியம். மரியம் என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். மரியம் என்பது சரியான விடை. உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு. கூடுதலா இன்னொரு 50 மதிப்பெண் வழங்கணும். அதுல உள்ள அந்த மரியம் பேரை பார்த்துக்கிட்டீங்களா? கொண்டு வந்து இங்க அடிக்கலாமா? வாங்க பாப்போம்.
மரியம் என்ற சரியான பதிலை சொல்லி அந்த எழுத்துக்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து அர் ரஹ்மான் அணியினர் முழுமையான 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். எத்தனை நோன்பு பிடிப்பீங்க? மைக்கில் பேசுங்க பாப்பா. 30 முடிச்சிருவோம் பை. 30 நோன்பு பிடிச்சிருவீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நோன்பு ஃபுல்லா பிடிச்சிருவீங்களா? இல்லைங்க பை, ஸ்கூலுக்கு நோம்பு வச்சுட்டே போயிருங்க பை. சாயந்தரம் வந்து நோன்பு வச்சுட்டு போயிருவீங்க ஸ்கூலுக்கு. 30 நோம்பும் பிடிச்சிருவீங்க. ஆமாங்க பை. எந்த நோம்பும் லீவுலாம் விட மாட்டீங்க. இல்லைங்க பை. அவர் தம்பிகிட்ட கொடுங்க, அவர் என்ன பண்ணுவாரு கேட்போம். 30 நோம்பு பிடிச்சிருவீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது சிரமமா இருக்காதா? ஃபுல்லா வச்சிருவீங்க. நீங்க 29னா 29 வச்சிருவேன், இல்ல 30னா 30 நோன்பு வச்சிருவேன். ஆமா சார்ல 29 சில மாசம் வருமா, அப்ப நம்ம எப்படி 30 வைக்க முடியும்? அதனால முழுமையான நோம்புகளும் வச்சிருவீங்க. அவர் தம்பி 30 நோம்பு வச்சிருவீங்க. மாஷா அல்லாஹ். பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பசங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த காலத்துல நோன்பு வைக்கிறது சிரமம் சொல்லி விட்டுறாங்க. நம்ம என்ன பண்றோம், 29 நோன்பு வந்தா 29 வச்சிடறோம், 30 வந்தா 30 வச்சிடறோம். சரி, மதர்சாக்கு ஒழுங்கா போறீங்களா நீங்க? எங்க மதர்சா? மைக்ல சொல்லுங்க பாப்போம். புளியங்குடி மேற்கு கிளை. புளியங்குடி மேற்கு கிளை. எப்ப நடக்கும் மதர்சா? காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 வரை. அப்படியா? தம்பி கிட்ட கொடுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மதர்சாக்கு போறீங்களா? உங்களுக்கு நேரம் வந்து எப்படி செட் ஆகும்? காலைல எத்தனை மணிக்கு மதர்சாக்கு போனோம்? காலையில 6 மணிக்கு 6 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு 7 மணிக்கு வந்துட்டு ஸ்கூல் எத்தனை மணிக்கு போவீங்க? ஸ்கூல் 8 மணிக்கு. 8 மணிக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து எப்போ வருவீங்க? ஸ்கூல்ல இருந்து சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மதர்சா போவீங்களா? போவேன். அவர்கிட்ட கொடுங்க. நீங்க எப்போ போறீங்க மதர்சாக்கு? காலையும் சாயங்காலம் போயிருவேன். ஆ? காலையும் சாயங்காலம் போயிருவேன். காலையில இருந்து 5 நேரம் போயிருவியா? சாயங்காலம் போயிருவேன். தென்காசி பாசி புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க கரூரா? உங்களுக்கு எப்போ மதர்சா நேரம்? எங்களுக்கு 5 மணிலேருந்து 7 மணி வரையும். 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் மதர்சா. சாயந்தரம் ஈவினிங். பள்ளிக்கூடத்துல எப்ப இருந்து வருவீங்க? பள்ளிக்கூடத்துல இருந்து நான் காலைல 8 மணிக்கு போயிட்டு 4:30 மணிக்கு வருவோம். 4:30 மணிக்கு வருவீங்க. வந்த உடனே மதர்சாக்கு போயிருவீங்க. உங்களால மதர்சாக்கு போக நேரம் ஒதுக்க முடியுதா? விளையாடுறதெல்லாம் எப்ப விளையாடுவீங்க? விளையாட மாட்டேன். விளையாடவே மாட்டீங்களா? ஏன்? என் விளையாட்டு பிடிக்காது. விளையாட்டு உங்களுக்கு பிடிக்காது, அதனால நேரா பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து மதர்சாக்கு போயிருவீங்க. ஆமா. தம்பி கிட்ட கொடுங்க. தம்பி என்ன படிப்பாங்கன்னு கேட்போம். என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. ஸ்கூல் எத்தனை மணிக்கு? ஸ்கூல் 9 o'clock போயிருவேன். 10 o'clock போயிருவீங்க. எப்போ விடுவாங்க? 4 o'clock. 4 o'clock விடுவாங்களா? மதர்சாக்கு போறீங்களா? எத்தனை மணிக்கு? 5:45 போயிட்டு 6:45 வந்துடுவேன். அப்படியா? 1 மணி நேரம் டெய்லி மதர்சாக்கு போய் படிக்கிறீங்க. மார்க்கத்தையும் படிக்கிறீங்க, உலக கல்வியும் படிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? மேலப்பாளையமா? சரி. தொழுகைக்கு எங்க போவீங்க? அஷ்ரமான் மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலுக்கு போய் தொழுக போவீங்களா? எத்தனை வேலைக்கு தொழுகைக்கு போவீங்க? 5 வேளை. 5 வேலைக்கும் போயிருவீங்களா? தொழுகை விட மாட்டீங்களா? இல்ல சும்மா நம்ம கேட்கறதுனால சொல்றீங்களா? விட மாட்டேன். கரெக்டா தொழுதுருவீங்க. உள்ள படிக்கிறீங்க. தம்பி கிட்ட கொடுங்க. தம்பி எத்தனாவது படிக்கிறீங்க? 9th. 5 வேளை தொழுவீங்களா? இல்ல நடுவில் விட்டு விட்டு தொழுவீங்களா? கரெக்டா தொழுதுருவீங்க. 5 வேளை ஏன் தொழுவணும் நம்ம? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நம்ம தொழுவணும். நல்லது பதில். 5 வேளை ஏன் நம்ம தொழுகிறோம்? மெஹராஜ் பயணத்தின் போது 50 வேளை தொழுகையை வந்து அல்லாஹ் கடமையாக்கணும். அதுக்கு பிறகு 5 வேளை கடமையாக்கப்பட்டு அதை நம்ம பின்பற்றி தொழுகிறோம். மாஷா அல்லாஹ். தம்பி கிட்ட கொடுங்க. தம்பி எத்தனை படிக்கிறீங்க? 7th. நோன்பு வைப்பீங்களா? எத்தனை நோன்பு வைப்பீங்க? 30. 29 வந்தா 29 மொத்தம் வச்சிருவீங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? 7th. எத்தனை வயசுல இருந்து நோன்பு பிடிக்கிறீங்க? நோன்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை வயசுல? 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப என்ன வயசு? 13. 3 வருஷமா பிடிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். தம்பி கிட்ட கொடுங்க. தம்பிக்கு என்ன எத்தனை படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. 5 வேளை தொழுதுருவீங்களா? பதிலும் எழுத்தும் மீண்டும் தொடர்கிறது. அத்தாரிக் அணியினருக்கான கேள்வி.
மறுமையில் வழங்கப்படும் நீர் தடாகத்தின் பெயர் என்ன? ஏ அல் கௌசர் நீரூற்று, பி அல் கஷ்வர் நீரூற்று, சி அல் தௌசர் நீரூற்று, டி அல் யௌசர் நீரூற்று. ஆப்ஷன் ஏ அல் கௌசர் நீரூற்று. ஆப்ஷன் ஏ அல் கௌசர் நீரூற்று என்ற பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். சரியான விடையாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஜி, சரியான விடையை சொல்லி 50 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அடுத்த 50 மதிப்பெண்கள் பெறக்கூடிய நீரூற்று வேண்டாம், அல் கௌசர் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகேவா? உங்களுக்கு 45 வினாடிகள் தருவாங்க, அதுக்குள்ள எடுத்துட்டு வந்துருங்க பார்ப்போம். அல் கௌசர். ஒரு ஆள் இங்க அடுக்கிறதுக்கு வந்துருங்க. ஒருத்தர் யாராவது தம்பி ஒருத்தர் இங்க வந்துருங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கார் தம்பி. இன்னும் 13 வினாடிகள் தான் இருக்கிறது. அல் கௌசர் நில்லுங்க. அல் கௌசர் என்ற பதிலை குறிப்பிட்ட நேரத்திற்குள் கொண்டு வந்து அடுக்கி மீண்டும் 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த சுற்றில் 100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஓகே, வந்துருங்க. பதிலும் எழுத்தும் சுற்றில் அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனின் பெயர் என்ன? ஏ யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம், பி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், டி ஹூது அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற பதில சொல்லியிருக்கிறாங்க. சரியான விடை சொல்லி 50 மதிப்பெண்களை பெறீங்க. இங்க வாங்க. அதுல எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க தம்பி. இங்க வாங்க, 2 நீங்களும் வாங்க. எத்தனை எழுத்து இருக்கு? அதுல 4 எழுத்து இருக்கா? பாத்துட்டீங்களா? ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். யூசுப் என்ற பெயரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் இன்னும் 25 வினாடிகள் இருக்கிறது. 3 எழுத்துக்களை எடுத்துட்டாங்க. இன்னும் இக்கு என்ற எழுத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லா எழுத்தும் இருக்கு, அந்த எழுத்து அவங்களால இன்னும் எடுக்க முடியல. நேரம் முடிய போகிறது. நேரம் முடிந்து விட்டது. வாங்க. குறுகிய நேரத்தில் எடுக்கணுன்றதான் அதில் உள்ளது. ஓகேவா? 45 செகண்ட் ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. பதிலும் எழுத்தும் அடுத்த கேள்வி அஷ்ஷம்ஸ் அணியினருக்கு. இறைவனின் உற்ற நண்பர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். டி ஆப்ஷன். பியா? டி ஆப்ஷன். டி ஆப்ஷன். என்ன இருக்கு டி ஆப்ஷன்ல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியான விடையா என்பதை கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டுருவோம். சரியான விடைய சொல்லியிருக்கிறீங்க. வாங்க, இங்க 4 பேர் இங்க வாங்க. 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. யார் இங்க அடுக்க போறது? யாரு? நீங்க அடுக்க போறீங்க. மீதி வாங்க. இங்க என்ன எத்தனை எழுத்து இருக்கு? எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து இருக்கு. கொண்டு வந்துடலாமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்னும் 27 வினாடிகள் இருக்கிறது.
2 எழுத்துக்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு எழுத்தை எடுக்கணும். இன்னொரு எழுத்து எழுதிட்டு இருக்கிறாங்க. நேரம் முடிஞ்சது விட்டது. கையில் எடுத்திருந்தா கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். கையில் எடுக்காததுனால அந்த மதிப்பெண்களை இழக்கிறார்கள். ஓகே, உள்ள வந்துருங்க. இப்புக்கான இடத்த வச்சிருக்கிறாங்க, அவங்களால எடுக்க முடியல. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையுடைய 3வது சுற்று நிறைவு பெறுகிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்